பலஸ்தீன் பலஸ்தீன் அது எங்கள் புதிய பூமியாகும். உலகத்திலே நாங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் முஸ்லிமாக பிறந்தால் அவனுக்கு புனித பூமி பலஸ்தீன் ஆகும். இல்லை சவுதி அரேபியாகும். மக்கா மனிதா அப்சா பள்ளியாகும். அப்சா பள்ளியாகும். மக்களுக்காக முஸ்லிமுக்காக போராடி கட்டப்பட்ட அன்காலத்து பள்ளிகள். உலக வரலாற்றிலே நாங்கள் வரிசையில் வேர்மொழி பேசிக்கொண்டு முஸ்லிம்கள் என்ற பேரில் வாழ முடியும். ஆனால் அப்சா பள்ளி முதல் கிப்லா என்பதை மறந்துவிடக்கூடாது. அதில் வரும் ஆபத்துகள் எல்லா முஸ்லிம்களுக்கும் பங்கு இருந்து நாங்கள் விலகி போக நினைத்தால் நம்ம முஸ்லிமை விட்டு விலகி போவோம். அல்லா நபியை விட்டு விலகும் போது ஒரு தவறாகும். முஸ்லிம்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் யுத்தம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டால் வாழ்க்கையை விட யுத்தம் முக்கியம் என்று குடும்பத்தாளுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துவிட்டு நாங்களும் யுத்தத்துக்கு தயாராக வேண்டும். அந்நாள் நிலையில் யாரிடமும் வஞ்சகம் வைக்கக்கூடாது. யாருடைய கடன் இருந்தாலும் யாருக்கு நாங்கள் நோகம் செய்து இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டும் கடனை அளித்து விட்டும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு வஞ்சகம் இருக்கக்கூடாது. கடனோடு நாங்கள் யுத்தம் செய்ய போனால் எங்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்காது. யுத்தத்துக்குரிய நன்மை இருந்தாலும் அந்த நன்மையை நம்ம இன்னொருத்தருக்கு பங்கு போட வேண்டிய இருக்கும். எல்லாத்தையும் அடைத்து விட்டு போய்விட்டால் அந்த நன்மையை நம்ம எல்லோரையும் காப்பாற்றும். அந்த நன்மையே நன்மை காப்பாற்றும். யுத்தத்தில் மன்னிப்பது நன்மை கிடைக்கும் போல் வேறு எதிரையும் கிடைக்க மாட்டாது. நெஞ்சமென்று நம்ம நிமிர்ந்து வாழ்ந்தாலும் நம்ம நிமிடத்தை ஒடிக்க வருவார்கள். நாங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். நம்மளை சுற்றி 1000 பேர் வருவார்கள். வேற ஒருத்தரை நினைத்து கவலைப்படுவது வேஸ்ட்டு. கணவனுக்கு கட்டுப்படாத மனைவியும் சுவக்கம் போவது இலவு அல்ல. கணவனும் மனைவியை நல்லாக பார்க்கவில்லை என்றால் அவனும் இறைவனிடம் பதில் கூற வேண்டும். அவனும் இறைவனிடம் பதில் கூற வேண்டும். அல்லாஹ்க்கு பயந்து நிப்பாட்டிடும். அல்லாஹ்வுக்காக எல்லாரும் மன்னித்து விடுங்கள் என்று கேளுங்கள்.